சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கருப்பு பார்த்தா வேகமா வராரு. என்னன்னே விசாரிச்சிங்களா? மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்ன தமிழ் நீ என்னமோ சொல்ற, ஆனா சிவகங்கைக்குள்ள போய் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சா யாருமே அப்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எல்லாருமே மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. சித்தப்பா சரியாத்தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், அண்ணே இல்லனே, அப்பா ஏன் அப்படி சொல்ல போறாரு? அதுவும் சிவகங்கை கருப்பசாமியோட மகன் நந்தகுமார்னு சொன்ன உடனேயே அப்பா ஏன் அப்படி சொல்லணும்? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாவே இருக்குனே. கண்மணி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடக்கூடாதுனே, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏன் தமிழ் மாப்பிள்ளைக்கு சொந்தமா ஏகப்பட்ட லாட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஏன் அந்த லாட்ஜுக்கு போய் விசாரிக்க கூடாது? லாட்ஜுக்கு நம்ம போய் தனியா விசாரிச்சா சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. கூட நமக்கு தெரிஞ்ச போலீஸ் யாராவது இருக்கணும். அப்பந்தான் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சா தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஐடியா கொடுக்கவும், நீங்க சொல்றதும் சரிதானே, நான் வேணா என் சித்தப்பா மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஃபோன் பண்ணுத்தா அப்படின்னு சொல்லி கருப்புன்னு சொல்றாரு. உடனே தமிழ் வந்துட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க. என்னத்தா என்ன தமிழ் இப்போ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், சித்தப்பா நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், என்னத்தா சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகாலிங்கம் சொல்லவும், சித்தப்பா விடிஞ்சா கண்மணி கல்யாணம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமா எனக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காங்க, நானும் மண்டபத்துக்கு காலையிலேயே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் சொல்லவும், சித்தப்பா நீங்க இங்க தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். மாப்பிள்ளைய பத்தி அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. மாப்பிள்ளையோட குணம் சரியில்லைன்னு சொன்னாரு. மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொம்பளை சகவாசம் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ஊருக்குள்ள போய் கேட்டு விசாரிச்ச வரைக்கும் மாப்பிள்ளைய பத்தி யாருமே அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பா சொன்னது ஒன்னா இருக்கு, ஊருக்குள்ள விசாரிச்சது ஒன்னா இருக்கு. இதுல எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அவ்வளவுதானத்தா, இப்போ நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்குறாரு. சித்தப்பா இப்போ கருப்பு அண்ணே அங்க வருவாங்க, அவரை கூட்டிட்டு நீங்க சிவகங்கையில அவங்களுக்கு சொந்தமான 4-5 லாட்ஜ் இருக்கு, அங்க போய் நீங்க 2 பேரும் மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கணும். விடியறதுக்குள்ள எனக்கு மாப்பிள்ளைய பத்தி முழு தகவலும் வேணும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இந்த சித்தப்பங்கிட்ட நீ ஒரு உதவி கேட்டிருக்க, நான் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மகாலிங்கமும் சொல்லிடுறாரு. சரினே, சித்தப்பா ஸ்டேஷன்ல இருக்காங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு போய் சித்தப்பாவை கூட்டிட்டு அந்த லாட்ஜுக்கு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அடுத்து பார்த்தா மகாலிங்கமும் கருப்பும் இங்க நந்தகுமாருக்கு சொந்தமான ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. என்ன சார், என்ன ரூம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல கேட்கவும், இந்த ஹோட்டல் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்குறாரு. சார் எங்களோட ஓனர் நந்தகுமார் அவங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல சொல்லவும், சரி உங்க ஓனர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், ஓனர் ரொம்ப தங்கமானவர் சார், நாளைக்கு அவருக்கு கல்யாணம், நாளைக்கு லாட்ஜ் எல்லாம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல சொல்லவும், சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் ஓனரை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அப்படியே போட்டு வாங்க பாக்குறாரு. ஆனா எல்லாரும் பார்த்தா நல்ல விதமாவே சொல்றாங்க. எல்லா ஹோட்டலுக்கும் ஏறி இறங்கி விசாரிக்கிறாங்க. என்ன கருப்பு, விசாரிச்ச வரைக்கும் மாப்பிள்ளைய பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் சொல்லவும், அதுதானே எனக்கும் தெரியல, எல்லா இடத்துலையும் இப்படி சொல்றாங்க, ஆனா தமிழ் வேற மாதிரி சொல்லுதே. அதுவும் சித்தப்பா தான் சொன்னாராம், சின்னம்மா போய் ஜெயில சித்தப்பாவை பார்க்க போயிருக்கு, அப்பந்தான் சித்தப்பா அந்த மாதிரி சொல்லி இருக்காரு, அவர் தெரியாம இப்படி சொல்ல மாட்டாரனே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், சரியா கடைசியா இருக்கிறது அந்த ஒரு லாட்ஜ் தான், வா அங்க போய் விசாரிப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் கருப்பும் போறாங்க. அங்க பார்த்தா லாட்ஜுக்கு வெளியில நின்று ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த மகாலிங்கம் வந்துட்டு, ஏமா எதுக்குமா இங்க நின்று அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், ஒன்றும் இல்லைனா எதுக்குமா இப்படி ஹோட்டலுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்க, என்னம்மா பிரச்சனை, பயப்படாம சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அந்த பொண்ணுகிட்ட கேட்கவும், அந்த பொண்ணு பார்த்தா சொல்லுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு மகாலிங்க முகத்தையே பார்க்குறாங்க. எதா இருந்தாலும் பரவாயில்லம்மா, எதுவும் பிரச்சனையா என்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், அது வந்து சார் இந்த ஹோட்டலில் ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்குறாரு. ஆமாம் சார், இந்த ஹோட்டலுக்கு யாராவது பொண்ணுங்க தனியாக வந்திருந்தா ஹோட்டல் ரூமில் கேமரா வச்சு அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் மாற்றுறது, இல்லை அந்த பொண்ணுங்க பாய் ஃப்ரெண்டோட தனியாக இருக்கும்போதுன்னு எல்லாத்தையுமே வீடியோவாக இந்த ஹோட்டல் ஓனர் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணுங்களை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த சொல்கிறது, இல்லைன்னா அவனோட ஆசைக்கு இணங்க சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். இப்போ அதில் நானும் சிக்கிட்டேன் சார். இப்போ ஹோட்டலுக்குள்ளே அவன் இருக்கான் சார். என்னைய இன்னைக்கு ஹோட்டலுக்கு வர சொல்லி இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லவும், அதை கேட்டதும் கருப்புக்கும் மகாலிங்கத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சியாகுது. இங்க பாருமா, நீ சொன்னதை இன்னும் ஒரு தடவை சொல்லுமா, நான் அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அந்த பொண்ணு பேசின எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறாரு. இது ஒன்று போதும் கருப்பு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட. சரிம்மா, நீ உள்ள ஹோட்டலுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா மாப்பிள்ளை நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உட்கார்ந்துருக்கவும் அந்த பொண்ணு மட்டும் ரூமுக்கு உள்ள போகுது. மகாலிங்கமும் கருப்பும் வெளியே நிக்கிறாங்க. என்ன நீ சொன்ன நேரத்துக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்கவும், இல்ல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், சரி சரி, எனக்கு விடிஞ்சா கல்யாணம், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு போகணும், வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை கூப்பிடவும், பின்னாடியே பார்த்தா இங்க 4-5 போலீஸோட மகாலிங்கமும் கருப்பும் வராங்க. இதை பார்த்ததும் மாப்பிள்ளைக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. ஏண்டா ஹோட்டலுங்கிற பேர்ல விபச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க மாப்பிள்ளைய அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அப்பந்தான் பார்த்தா அந்த பொண்ணு மகாலிங்கத்துக்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், என் வாழ்க்கையவே காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், இங்க பாருமா, நீ இப்போ என்கிட்ட சொன்னதை ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், கண்டிப்பா வந்து சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், அடுத்து பார்த்தா மாப்பிள்ளை, போலீஸ்காரங்க, மகாலிங்கம், கருப்பு, அந்த பொண்ணுன்னு எல்லாரும் மண்டபத்துக்கு வராங்க. கூடவே பார்த்தா தமிழும் வராங்க. இங்க மண்டபத்துக்குள்ள போலீஸ் எல்லாம் வரவும் மாப்பிள்ளையோட அப்பா, ஈஸ்வரி, சித்ரான்னு எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. ராஜாங்கமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போலீஸ் எதுக்கு இப்போ இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது, மோகனா, அப்பத்தான்னு எல்லாரும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போலீஸ் வருது, அதுவும் போலீஸ் மாப்பிள்ளைய இழுத்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா போலீஸ் ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, சார் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. சார் இது கொஞ்சம் அபிசிலியான விஷயம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ராஜாங்கத்தை தனியா கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா மாப்பிள்ளையோட நடத்த எல்லாத்தையும் போலீஸ் சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், சரியான நேரத்துக்கு கான்ஸ்டபிள் மகாலிங்கம் மட்டும் அந்த ஹோட்டலுக்கு போய் விசாரிக்கலைன்னா இன்னைக்கு உங்களோட பொண்ணோட வாழ்க்கைய என்ன ஆயிருக்கும்னு தெரியல சார். சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான் சார், இவனை எப்படி சார் மாப்பிள்ளையா முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், இங்க ராஜாங்கம் பார்த்தா விறுவிறுன்னு வாராரு. அந்த மாப்பிள்ளையோட கன்னத்துல பார்த்தா சப்பு சப்புன்னு ஓங்கி அற விடுறாரு. ஏண்டா ராஸ்கல், உனக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா
மாப்பிள்ளைய போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ஈஸ்வரிய பார்த்தா கொலை நடுங்கி போயிடுறாங்க. ஐயோ போச்சு, நம்ம சிக்கிருவோமோ, நம்மளை இதுல இழுத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி வேகமா முந்திக்கிட்டு, என்ன மாமா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான். லாட்ஜ் வச்சு நடத்துங்கிற பேர்ல லாட்ஜில் பொம்பளை பிள்ளைக ட்ரெஸ்ஸு மாத்துறது, பொம்பளை பிள்ளைகளை பற்றி தப்பா வீடியோ எடுத்து அந்த பொம்பளை பிள்ளைகளை மிரட்டுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என் வீட்டு மாப்பிள்ளையா, உனக்கு என் பொண்ணு கேட்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய நல்லா போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம். கூடவே பார்த்தா சேதுவும் வந்துட்டு மாப்பிள்ளைய போட்டு அடின்னு அடிக்கவும், அப்பந்தான் போலீஸ் தடுத்து, சார் விட்டுருங்க சார், எதா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா மாப்பிள்ளைய கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு ஈஸ்வரிய முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. செவனேன்னு நான் பாட்டுக்கு கோயிலில் தானே இருந்தேன், என்கிட்ட வந்து இவங்களோட மகளை கட்டிக்கிட்டா சொத்து வரும் அது வரும்னு சொல்லி எனக்கு ஆசை காட்டினதுனால தானே இப்போ என் பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான். எல்லாத்துக்கும் இந்த ஈஸ்வரி தான் காரணம், ஒரு காலமும் இவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு ஈஸ்வரி மேல கோபப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க.